श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्या साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचा कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसितकामधेनुम् சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதன் சங்கல்பம் பண்ணி பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்திலே ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலிலே நாம் எல்லாம் திருப்பாவையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கோம். எதுவுமே அவன் கையில தான் இருக்குங்கிறது தான் இனிமே பார்க்க போற எல்லா பார்த்துருக்கோம். 17ல இருந்து ஆரம்பிச்சு 30 வரையும் அதேதான். என்னால ஒண்ணும் முடியாதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அத அதுக்காக கையாலாகத்தனம்னு தமிழ்ல சொல்லக்கூடாது. ஆக்கிஞ்சன்யம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம், கார்பண்யம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கை முதல் இல்லாமன்னு சொல்லுவோம், ஹெல்ப்லெஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நமக்கு உதவிக்கு ஆள் இல்லை. நேத்து வண்டியில போயிட்டு திரும்பி போறேன் வீட்டுக்கு. என்னுடைய மேல் துண்டு கீழே தொங்குது. எங்கேயோ இடிச்ச ஸ்வாகத்தம் ரவி. அப்படியா? ஆமா, ஒரு சேர் ரொம்ப சந்தோஷம். வாங்க. ஆமாமா, இல்ல இல்ல, இப்ப போயிட்டு இங்க ஒரே ஒரு வீடியோல. சரி, ஓஎஸ் 17வது கோதாஸ்துதி. இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த துண்டு கீழே தொங்குது. பின்னால வந்தவர் அதை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போலாம்ல, சாமி உங்க துணி கீழே தொங்குறது, அதனால ஜாக்கிரதையா எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. யார் அவரு? எம்பெருமான் தான். நீங்க உதவி செய்யறவர்கள், நீங்க தான் பெருமாள். உங்க பேர் சச்சிதானந்தன் பெருமாள். அப்படி அந்த மாதிரி ஒரு எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது. இப்போ சுவாமி வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில சாதிச்ச விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலே ச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைர் விபுரங்கிரியுக்மே தத்தேன தேன சிரசா தவ மௌளி மாலாம். 17வது பத்தியம். இதுல என்ன சொன்னார்னா, இந்த உலகமெல்லாம் அவன் தான் படைத்திருக்கான் எம்பெருமான். இந்த படைத்த அவனுடைய கால் தூசி தான் இந்த உலகம், திருவடி தூசி தான். அப்போ ஏற்கனவே திருவிக்ரமாவதாரம் எடுத்தான்.
அதனால எல்லா உலகத்தையும் 2 அடியில அளந்தான். அப்ப திருவடி எல்லா இடத்துலயும் பட்டுது. அதனால படும்போது திருவடி படும்போது நம்ம காலில் இருக்கிற தூசி எல்லாம் தரையில படும். தூசியோட தான் இருக்கும் கால். நம்ம அலம்பினால் ஒழிய கழுவினால் ஒழிய தூசியோட தான் இருக்கும். வீட்டுக்கு உள்ள போச்சே காலை கழுவிட்டு போகணும்னு சொல்றோம். அந்த தூசியினால அந்த உலகம் இருக்கு. மலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்துல பத்மநாபன் என்ற பட்டாச்சாரியராலே பெருமாளுடைய அனுகிரகம் நல்ல பையன்னு ஒரு பிரமாண பத்திரம் கொடுக்குறாரு இங்க கண்ணன்கிறவர். சுவாமி தேசிகன் அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துட்டார். முதல் வார்த்தை பாதுகா சாஸ்திரம், சந்தஹா நல்லவர்கள் யாரு அப்படின்னா, இந்த ஊர்லயே நல்லவர் யாரு அப்படின்னா, நான் நல்லவன்கிறீங்க, அவர் என்னை விட நல்லவருங்கிறீங்க, அவரை விட நீங்க நல்லவருங்கிறீங்க. அப்படி இல்லாமல் இந்த ரொம்ப சிறந்த நல்லவர் யாருன்னா பட்டாச்சாரியர். கோவில் இருக்கு, ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கிற பட்டாச்சாரியர்கள் எந்த கோவில் இருந்தாலும் போகும், எம்பெருமான் கோவில். அப்போ இந்த சுவாமி தேசிகன் கோதாசுத்தியில சொன்னார், எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டா, முகம் தாமரை போல இருக்கு, கண்ணு ரெண்டும் தாமரை போல இருக்கு, கண்ணு ரெண்டும் தாமரை போல இருக்கு. அல்லிமலன்னு கூட சொல்லுவான், ஏதோ பூ மாதிரி இருக்கு. அப்புறம் தொப்புங்கிறது தாமரை போல இருக்கு. அப்படி தாமரையோட அழகா இருக்கிற பொழுது எம்பெருமானுடைய திருவடியும் தாமரையா இருக்கு. கொஞ்சம் காரணம் இருக்கு. ஜோடியா, அதாவது தம்பதியாக. இவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். இவர் ப்ரொஃபசர் டாக்டர் DS ரவின்னு பேரு. நாங்களே பட்டம் கொடுத்தாச்சு, தப்பா நினைச்சு பேரு. இவர் கோயம்புத்தூர்காரர். கோயம்புத்தூர் இதை விட கொஞ்சம் கூலா இருக்கும். இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். எது பெருமாளுக்காக ஸ்ரீரங்கம் வந்தார். சுட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணும், தங்கம் சுட்டாலும் பளபளம் பொன். சின்ன பேர் தான். இவருக்கு ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு திருமணமாகி நன்றாக இருக்கார். அது இதெல்லாம் இப்போ இந்த காலத்து வழக்கம். மனைவியும் நல்ல பத்னின்னு சொல்றாங்க, பாரியான்னு சொல்றோம், ஜாயான்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பெட்டர் ஹாஃப் சொல்றோம், லைஃப் பார்ட்னர் சொல்றோம். இப்படி நிறைய அவளும் வந்திருக்கா. இது அதிசயமான சந்திப்பு. எங்க கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேராசிரியர் இங்க மாம்பழச்சாலையில் தான் இருக்கார். ஆத்துக்கு போனா மாம்பழம் கொடுப்பாரு. உடனே அந்த நல்ல எண்ணம் பாருங்க, விருந்தாளி கூப்பிடணும்னு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. இப்ப எல்லாம் எல்லாரும் முடியல. இவரும் ரிட்டையர் ஆயிட்டார், நானும் ரிட்டையர் ஆயிட்டேன். ஆனா கூப்பிடணும், விருந்தாளியை கூப்பிடணும்னா பயமா இருக்கேன். சமையல் பண்ணி போடணும், சாப்பாடு பண்ணி, அந்த காஃபியாவது கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அதிசயம். இவரு நான் இங்க இருக்கேன் உபன்யாசம் பண்றேன்னு தெரியாது இருக்கு. இவர் ஊர்ல இருக்காராங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி அழகா வந்திருக்கார். அவர் இந்த இடத்துல இதுக்காக சொல்லணும், இந்த பொருத்தமா இருக்கு. இந்த கமலாங்கிறது எம்பெருமானுடைய பத்தினிக்கு பேரு. உங்க பேர் தெரியாது, இதா கூட பாருங்க. அதனால பெருமாளுடைய திருநட்சத்திரத்துல பேர் வச்சிருக்கான், கிருஷ்ணனுடைய திருநட்சத்திரத்துல. எம்பெருமானுடைய திருமார்புல இப்ப நான் சொன்னேன், திருமுக மண்டலம் தாமரை, கொப்புள் தாமரை, திருவடி தாமரை. இந்த தாமரை எல்லாமே தாமரையா இருக்கிறதுனால எல்லாமே நறுமணமாக இருக்கு, வாசனையா இருக்கு. ரெண்டாவது விஷயம், எம்பெருமான் இங்க பிராட்டி இருக்கா திருமார்புல. அவனால அது மட்டும் இல்ல, கமலான்னு பேரு தெரியும் சொன்னேன். இப்போ அவ சந்தனம் வேற பூசிட்டு இருக்கா. அப்ப என்ன, ஏற்கனவே நறுமணம், இன்னும் சந்தனம் வேற பூசினா இன்னும் நறுமணம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கு.
எம்பெருமானுக்கு சர்வகந்தாகான்னு பேர் வேதம் சொல்றது, எல்லா நறுமணமும் உள்ளவன் சொல்றது. அப்போ ஆமோதிதோப்பி, இப்ப நீங்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டா தமிழ் மாதிரிதான். ஆமோதிக்கிறீங்களான்னு கேட்டா ரெண்டு அர்த்தம். ஆமோதிக்கிறேன்னு ஒரு அர்த்தம், ஆமா நீங்க சொன்னது சரிதான்னு சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமோதகன்னா நல்ல நறுமணம், நல்ல வாசனை. ஆமோதிதோப்பி, இப்ப ஏற்கனவே எம்பெருமான் இங்கே வெங்கடேச பெருமாள் நிகமைகி விபுரங்கிரிமேன்னு சொன்னார். எங்கும் பறந்தவன் நிறைந்தவனாக எம்பெருமானுடைய இறைவனுடைய திருவடி யாரால் போற்றப்படுகிறதுன்னு கேட்டா வேதங்களால் போற்றப்படுகிறது. வேதத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா அதுக்கும் நறுமணம். அப்படி அப்போ இப்ப மாலை போட்டார் எனக்கு பட்டாச்சாரியர். இந்த மாலை போடும் பொழுது நான் இப்படி பண்ணேன்னா என்ன, மாலை போட முடியாது, தலையை நிமித்தி நினைப்போம். இப்ப மாலை போடும்போது என்ன பண்ணணும், தலையை குனிந்தான் ஆகணும். யார் தலை குனியணும், எம்பெருமானே தலை. தலை குனியறதுங்கிறது வேற. இப்ப இப்ப சுவாமி ரவிக்கு இந்த மாலை அதனால என்ன பாருங்களேன், அது அது பொருத்தமா அமையிறது பாருங்க. அதனால அதுக்காக சொன்னேன், எம்பெருமான் அதை சங்கல்பம் பண்ணியிருக்கான். அதனால அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகம், ஸ்ரீ வெங்கடேச பெருமானுடைய அனுகிரகம். மாலையில் மாலை தினம் எனக்கு மாலை போடுறா சீனிவாச பெருமாள். சீனிவாச பெருமாள் கோவில் தான் பேர் இருக்கு. அதனால இவருக்கு வந்து ரவின்னு பேரா. ரவின்னா சூரியன். சூரியனுக்கு உங்களுக்கு தெரியும், சூரியனையே வந்து நம்ம தேர்தல் இதுவா சிம்பிளா வச்சிருந்தோம்னா ஜெயிச்சிடும். அதனால இது இங்க வந்து இந்த சூரியன் வந்து ரொம்ப முக்கியம். ஆதித்ய ஹிருதயம்ங்கிற ஸ்தோத்திரம் இருக்கு ராமாயணத்துல. ராமன் வந்து அகஸ்தியத்திலிருந்து அறிவுரை வாங்கி ராவணனை வெல்வதற்கு சூரியனை தான் வேண்டினான். அப்போ அதுக்கு பேர் ஆதித்ய ஹிருதயம். 108வது சர்க்கம் யுத்தகாண்டத்துல இருக்கு. நம்ம பார்க்குற கடவுள், நேர பார்க்குற கடவுள் சூரியன், சாயங்காலம் பார்க்குற கடவுள் நெருப்பு. நெருப்புங்கச்சே விளக்கில் இருக்கிற ஜுவாலை, சாயங்காலம் வேலை அக்னி. இந்த ரெண்டு பேரும், ஃபேன் காற்று வருது, இந்த காற்று வந்து நம்ம மேலே படுறது, ஆனால் பார்க்க முடியல. காற்றை எங்கே பார்க்க முடியும்? ஆனால் இந்த ரெண்டு பகவானையும் பார்க்கலாம். பகலில் சூரியனையும் சாயங்காலம் நெருப்பையும் பார்க்கலாம். அப்படி அதுக்கு பேர், அது பேர் ரவி. அவர் சொன்னாரு, ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனத காலோ யமஸ்வோமோ கெபாம்பதி பிதரோ வசவசாத்தியா ஹெச்சினோ மருதோமன் வாயு வன்னிஹி பிரஜா பிராணஹா ரித்துகர்த்தா பிரபாகரா. இப்படி ஆதித்யன்னு சொல்றது. என்ன கடவுள் அங்கே ரவிக்குள்ள இருக்கார் சொல்லும் பொழுது, சூரிய நாராயணன் பேரு பெருமாள். சூரிய நாராயணன். சங்கர நாராயணன் திருநெல்வேலியில பேர், இங்கே சூரிய நாராயணன் பேர். இந்த சூரியனுக்குள்ள யார் இருக்காங்கன்னா, ஏஷகா பிரம்மாச்ச, இவர் தான் படைத்தவன். விஷ்ணுச்ச, அவர் தான் விஷ்ணு. சிவஹா, அவர் தான் சிவன். அவர் தான் முருகன், ஸ்கந்தஹா. அப்புறம் வரிசையா சொல்றது, ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி. 11 பேர் இருந்தாங்க பிரம்மாவுக்கு அசிஸ்டன்ட். 11 பேர் படைக்கிறதுக்கு அவரா ஒத்தரால முடியாதுன்னு சொல்லி 11 பேர் வச்சிருந்தார். ஆனால் அதில் சிவனுடைய மாமனாரும் ஒருத்தர், தக்ஷன் ஒருத்தர், நிறைய இருக்கு. அப்புறம் என்ன 11 பேர் ஞாபகம் வராது பேர். அவருடைய அந்த அம்மாவுடைய ஃபோன் 10 டிஜிட் இருக்கு ஞாபகம். அது எப்படி ஞாபகம் இல்லை, அது ஞாபகம். அது மாதிரி இங்கே வந்து பிரஜாபதி, மகேந்திரஹா அவன் தான் இந்திரன், தனதஹா குபேரன் அவன் தான், காலஹா யமன் அவன் தான். அதனால மகேந்திரோ தனத காலோ யமஸ்வோமோ ஹெபாம்பதி, அவர் தான் நேரம். மாலை நேரமோ காலை நேரமோ மத்தியானமோ எல்லா நேரமும் அவன் தான். சமுத்திரமும் அவன் தான், அபாம்பதி. பிரிச்சிவி அப்படியே வரிசையா போயிட்டு. ரவின்னா அவ்வளோ அர்த்தம். ஒரு ரவி ஒரு அர்த்தம் 16 இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷம், நீங்க அவசரமா இங்க கிளம்பிருக்கேன். அதனால நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு பேத்தி நன்னா வரணும்னு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்க பேத்தி ஆதியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது நெதர்லாண்ட்ல. அது நன்னா டாப்ல வரணும், எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வயசா? 6 வயசு ஆறுது இப்பதான்.
நான் 4 வயசு எனக்கு ஒரு பேத்தி இருக்கான். அவ வந்து இப்ப என்ன சொன்னாங்க, பன்னீர்வர் ஆழ்வாள் 2 நாள்ல கண்டு எல்லா கிளாஸும் பரதநாட்டியம் இது எல்லாமே போகுது. வாங்க ஆத்துல மாமி வாங்குவோம். சரியா? எந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கேட்டாலே ரவின்னு கேட்டாலே சொல்லு. தங்கம் அவனுக்கு தெரியும். வாங்க வரவா உத்தரவு வாங்கிக்கிறேன். எங்கேயோ போகணும். அதான் வெளியில போயிட்டு வரேன். மாத்திரை கேட்டுதான் சொல்லுங்க. போலே அமெரிக்காக்கு போயிட்டு வந்தாச்சு. சரி ஓகே. ஹாப்பி நியூ இயர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி அது சொல்லியாச்சு. அதனால நீளாதுங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்தியகிருஷ்ணம் பாராட்சியம் ஸ்வம் சுதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி தோச்சிஷ்டாயாம் சதிநிகிழிதம் யாபலாக்கிருத்தியமும் தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயே வாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசியால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடக்குடியே தொல்பாவை பாடியுள்ள வல்லபல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் சோதி மணிவாளன் தோன்றுமோன் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோன் நான்மறையோதுமோன் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் மித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மைந்தும் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழி திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கக்கே எண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே 9 நேர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். பஜாராபதேசேன கிருதானகரன்மயா பஜாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வபுருஷோத்தமா. அடியனுடைய தௌஹித்ரி 4 வயசு. அவ வந்து 2 நாள்ல 12 ஆழ்வார்கள் பெயரை ஞாபகம் வச்சிருந்து சொல்றா. அதை ஒரே ஒரு நிமிஷம் கேட்போம். தன்யோஸ்மி ஸ்ரீ பார்கவின்னு பேரு பேத்திக்கு. ஆழ்வார்கள் 12 பேர் திருநாமங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க போன சனிக்கிழமை. அடுத்த நாள் சொல்ல முடிஞ்சது அந்த குழந்தையார். அப்படி இதெல்லாம் நாம எம்பெருமான் பெயரையோ ஆழ்வார்கள் பெயரையோ எம்பெருமானை சேர்ந்தவர்கள் பெயரையோ சொல்லணும். எம்பெருமான் இப்போ இன்னைக்கு அந்த ஸ்தானிகர் தினம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து எம்பெருமானை சேர்ந்தவர். அதனால என்ன பண்ணுவோம், நாம அவர்கிட்டேருந்து ஒரு சலுகை வாங்கி அந்த கோவிலில் போய் உள்ளே சேவிக்கிறதுக்கு நேர கியூவில் நிற்காம சேவிக்கிறதுக்கு நம்ம அவருடைய உதவியை நாடுவோம். அப்படிதான் செய்யணுங்கிறது இந்திய பாசுரத்தினுடைய உட்கருத்து. இப்படி பார்க்கும்பொழுது நேத்தி ஒன்று பார்த்தோம். என்னன்னா, நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய அப்படின்னு பார்த்தோம். கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு மோகன ராகத்துல பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அந்த எழுப்பும் பொழுது வாயில் காப்பவனை எழுப்பும் பொழுது 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு என்ன பெருமைன்னு சொன்னா முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அது என்னன்னு கேட்டா ஒரு நிமிஷம். இப்ப இந்த திருப்பாவை 17வது பாசுரம்
சேவிச்சுருக்கோம். இந்த 17வது பாசுரத்துல பொதுவாக இந்த திருப்பாவைக்கு 30க்கும் என்ன பெருமைன்னு சொன்னா ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு. கோபஸ்திரீ குல மதி கோதயா உபதிஷ்டம் அப்படின்னு இருக்கு. நமக்கு யாராவது ஒருத்தர் அறிவுரை கொடுத்தா வாங்கிக்கணும், நம்ம கொடுக்கலன்னா போய் கேட்கணும், அறிவுரை வேணும் கொடுங்கன்னு கேட்கணும். இப்ப சொன்னார் அழகா, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஒரு கிராமத்துல கூட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நகரத்துல நிறைய பேர் இருப்பாங்க. சரியான ஒரு அறிவாளியை தேர்ந்தெடுத்து கேட்கணும், நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும். அப்படி ஒரு இடைப்பெண்கள் மாடு மேய்க்கிறவங்க, இந்த மாடு மேய்க்கிறவங்களுடைய குலத்துல தலைவியாக இருந்த அந்த ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லா பெண்களுக்கும் தலைவியாக இருந்த ஆண்டாள் இந்த திருப்பாவை பாசுரம் 30 நமக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப சரி. என்ன திருப்பாவை பாசுரம் 30லயும் என்ன இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன், அவ்வளவுதான். 30 பாசுரத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில், கிருஷ்ணன். கிருஷ்ணாக்கியம். சரி, கிருஷ்ணன் சொல்றீங்க, அது எங்கேருந்து அந்த கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, வேதத்துல ஓம் அப்படிங்கிற பிரணவம்னு ஒரே ஒரு அக்ஷரம் இருக்கு, அதுல 3 எழுத்து இருக்கு, ஆ ஊ இம்னு இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோவில்ல இந்த விபீஷணன் கொண்டு வந்தது விமானத்தோட கொண்டு வந்தான். இது பேரு பிரணவாக்கார விமானம்னு பேரு, ஓங்கார விமானம்னு பேரு. அந்த விமானத்தை நாம தரிசனம் பண்றோம். நீங்க பின்னால போய் விஷக்சேன சந்நிதிக்கு பக்கத்துல ஒரு கீழே ஒரு இடம் இருக்கும், குறிப்பிட்ட இடம். அங்க நின்னீங்கன்னா அந்த முழுக்க விமானம் தெரியும். இதுல என்ன அழகுன்னு கேட்டா, வேதம் நிறைய இருக்கு. இந்த உலகம் பெருசா இருக்கு, அதை விட பெருசா இருக்கு. அந்த வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ஒரே எழுத்துல புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரே எழுத்து பிரணவம். அந்த பிரணவங்கிறது தான் கிருஷ்ணன் சொல்றது. அப்படி அந்த கிருஷ்ணனை நாம போய் இது சேவிக்கணும், இந்த கோயிலுக்கு வரணும், உள்ள போய் எம்பெருமானை சேவிக்கணும். அப்படி சேவிக்கும் பொழுது யார் சேவிக்கணும்னு இருக்கு. நீங்க சேவிக்கலாமா, நான் சேவிக்கலாமா, அவர் சேவிக்கலாமான்னு கேட்டா, எல்லாரும் சேவிக்கலாம்னு இருந்தா கூட எல்லா ஜாதியினரும் எல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்க, பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க எல்லாரும் வரலாம்னு இருந்தா கூட நம்ம பக்தி இருக்கணும்னு இருக்கணும், இறைப்பற்று இருக்கணும். கோவிலுக்கு வரீங்கன்னா எம்பெருமான் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் பற்றுன்னு சொல்றோம். நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்காக இருக்காங்கிறது இருந்தாலும் நம்ம பிரச்சனைகள்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் துன்பங்களை எல்லாம் இங்க சொல்லக்கூடாது, மறந்து போய் சொல்லணும். அப்படி இப்போ எத்தனை பாசுரத்துல ஆண்டாள் சொன்னா 30 பாசுரம். ஆழ்வார்கள் எல்லாரும் 12 பேரும் சேர்ந்து 4000 கொடுத்துருக்காங்க. 4000 படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ 30 பாசுரம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், அளவோட கொடுத்துருக்காங்க. தத்து திரிம்ஷத்து பரிமித்த பத்ய. சரி, எப்ப கொடுத்தான்னு கேள்வி. எந்த மாதத்துல கொடுத்தா அப்படின்னா இந்த மாதத்துல கொடுத்தா, மார்கழி மாசத்துல. ஏன் மற்ற மாதத்துல மீதி 11 மாதம் இருக்கு, சித்திரை வைகாசி ஆனி ஆடின்னு இருக்கு, எல்லாம் அப்ப கொடுக்கல, மார்கழி மாசத்துல கொடுத்தா. ஏன்னா எம்பெருமான் கண்ணன் பகவத்கீதையில சொன்னது மாதங்களில் நான் மார்கழி, அதனால மார்கழி மாசத்துல கொடுத்தேன். மார்கசீரிஷ. இந்த மார்கசீரிஷல இன்னைக்கு ஆரம்பம், இன்னைக்கு 1ஆம் தேதி இதுல ஸ்ரீரங்கம் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி விழா ஆரம்பம். நம்ம பிராரப்த உற்சவ. சரி, சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்களான்னு கேட்டா சமயோசிதம், சமயத்துல கரெக்ட் சரியான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டவர்கள்லாம் இந்த பாரத தேசத்துல இருக்கிற இந்த சூடை பொறுக்காம இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிசம்பர் மாதம், இந்த மார்கழி மாசத்துல ஜனவரி மாதம், இந்த 2 மாசத்துலயும் டிசம்பர் 15லேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 15 வரையும் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிறதுனால வெளிநாட்டவர்களும் இங்கே சேவிப்பாங்க. அதனால இந்த மார்கழி மாதம்.
சமயோசிதம் பிரசித்தம் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேத்தி பாசுரம் கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானேன்னு சொல்லும் பொழுது நாம அன்னைக்கே சொன்னோம், இந்த வாசல் காவலர்கள் என்பது எம்பெருமானுக்கு கோயில் உள்ள விக்கிரகத்தை திருடாம இருக்கிறதுக்காக காவல் இல்லை, நமக்கெல்லாம் காவல், இந்த ஊருக்கே காவல். அப்படி சொல்லும் பொழுது ஜனபத சரித்து. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க? காவேரி ஆறுல எப்படி பிரவாகமா தண்ணீர் போகுமோ அந்த மாதிரி ஆறு மாதிரி வந்திருக்காங்க. பஸ்ல வந்து இறங்கிட்டே இருக்காங்க, ட்ரெயின்ல வந்து இறங்கிட்டே இருக்காங்க. இப்ப போய் நீங்க ரிசர்வேஷன் கேட்டா கிடைக்காது. இப்போ போறதுக்கோ வரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது, தீரங்க வரத்துக்கு கிடைக்காது. இன்னைக்கு காலையில போனேன் ரிசர்வேஷன் பண்றது. ஒருத்தர் கணவனும் மனைவியும் வந்திருந்தாங்க. கணவன் மனைவி வந்த உடனே என்ன கேட்டாங்க, கரண்ட் ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க அவங்க. அவர் கேட்டாரு, உள்ள இருக்கிறவர். அவர் சொன்னாங்க மேங்களூர் எக்ஸ்பிரஸுக்கு போகணும். உடனே சொல்லிட்டாரு, இல்ல இப்ப கிடைக்காது, வரத்துக்கும் கிடைக்காது போறதுக்கும் கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்காங்க. அப்ப ஜனபத சரிதந்தரி இப்ப புஷ்யத் புறபரிபாலன, இந்த உலகம் எல்லாம் காப்பாத்துறதுக்கு அந்த வாசல்ல இருக்கிற காவல்கார். நித்திய ஜாகரூகான். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எம்பெருமான் ரங்கநாதன் படுத்துக்கிட்டு இருக்கானே தவிர தூங்கலன்னு சொல்றோம். அப்ப தூங்கலன்னா இவர் வாசல்ல நிக்கிறவன் தூங்க முடியுமா? நின்றுட்டு இருக்கான், வேற தூங்கவே முடியாது. தூங்கல, 24 மணி நேரம் 7 நாளும் தூங்கல, நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். உள்ள நீங்க போறீங்க. அப்ப பரிபாலன நித்திய ஜாகரூகான். சரி, கையில ஏதாவது வச்சிருக்காங்களா? நம்ம திருட உள்ள நுழையிற பொழுது அதை அடிக்கிறதுக்கு ஏதாவது கையில ஆயுதம் வச்சிருக்காங்களான்னு கேட்டா கதை வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கதை வச்சிருக்காங்க. சங்கு சக்கரமும் வச்சிருக்காங்க, பெருமாள் மாதிரி சங்கு சக்கரம் வச்சிருக்காங்க, கதை வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்க, வில்லு வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சிருக்காங்க. பிரகரண பரிவாரம். அதுக்கப்புறம் இந்த திருட வந்தவன் இவங்களை பார்த்துட்டு ஓடுறான். நாங்க இவங்க 2 பேர் நிக்கிறாங்க, உள்ள போக முடியாது போல இருக்கு அப்படின்னு ஓடுறான். ஓடுறதுக்கு பிடிக்கணும் இல்ல, பிடிக்கணும்னா வண்டி வேணும்ல, மோட்டார் சைக்கிளோ காரோ வேணும். அது வாங்கி வச்சிருக்காங்க. வாகனாட்யான். என்ன வேணும்? பிளேன் வேணுமா? உங்களை பிடிக்கிறதுக்கு விமானம் வேணுமா? வச்சிருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரு என்ன பேரு? குமுத முககணான். சரி, அவங்ககிட்ட ஒத்தரா 2 பேர் ஒத்தரா தனித்தனியா நிக்கிறாங்களா, இல்ல நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னா இவங்க எல்லாம் தலைவர்கள். அதனால இவங்க பின்னால பெரிய படையே. நாம என்ன சொல்றோம், என் பேட்டைக்கு வா, உன்னை அடிக்கிறேன் அப்படிம்போம். அதுக்கப்புறம் ஒத்திக்கு வாடா அப்படின்னு. நீங்க 10 பேர் வந்து அடிச்சீங்கன்னா நான் எப்படி தாங்கிறது? வா, ஒத்தன் வா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி கூப்பிடல, அந்த மாதிரி இந்த வாசல்ல இருக்கிற காவல்காரர் கூப்பிடல. அழகா சொன்ன. அப்புறம் இன்னொன்னு, சரி, வாசல்ல நிற்கிறவன் செக்யூரிட்டி வாட்ச்மேன் கடுகடு ஷிடுன்னு சொல்லுவாங்க. நீங்க உள்ள வரும்போது வராது, கதவு முடியாச்சு போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஷிடு பேசக்கூடாது, சினம் கொண்டு பேசக்கூடாது. அதனால அழகா சிரிச்ச முகமா இருக்கும். வாங்க வாங்க உள்ள வாங்க, இன்னும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஸ்மேரான கண் எப்படி இருக்கு? தாமரை மாதிரி இருக்கு. எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி தாமரை மாதிரி இருக்கோ இவங்களுக்கும் தாமரை மாதிரி கண்கள். சரி, நீங்க வந்தவங்க என்ன பண்ணணும்? கை கூப்பிடும். அப்ப புரிஞ்சுட்டாங்க, சரி சேவிக்க தான் வந்திருக்காங்க, திருடனா வரலன்னு தெரிஞ்சுட்டாங்க. அப்போ இந்த வந்தவங்களை தூய்மையாக்குறவன் இந்த வாசல்ல இருக்கிற 2 காவல்காரர். உங்களுக்கு வந்து நான் இப்போ எனக்கு வச்சுங்க, எனக்கு கெட்ட குணம் ஒண்ணு இருக்கு. இந்த கெட்ட குணத்தை வச்சுக்கொண்டு உள்ள வரேன். அப்ப அந்த கெட்ட குணத்தை நீங்க இல்லாம ஆக்கிடுற இந்த 2 பேரும். அப்ப நம்ம தப்பு நான். அப்புறம் கொடுமை செய்யறவங்க வராங்க. எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு செய்யலாம் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட சில பேர் வராங்க. அந்த மாதிரி வந்தது இல்லை, உங்களுக்கு தெரியும் இந்த கோவில்ல. அப்போ
பல்ல நரன்னு கடிக்கிறாங்க இவங்க இந்த 2 பேரும். முன்னாடி சிரிச்ச முகமா இருந்தாங்க, இப்போ தம்ஷ்டாகதா புருகுட்டிபிஹி புருவத்தை நெரிக்கிறாங்க. புருவத்தை நெரிச்சு உள்ள வராதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. துஷதோ துனானான் எதிரிகளை, எம்பெருமானுடைய எதிரிகளை தூக்கி எறிகிறாங்க. துனானான் என்ன பேரு? சண்டன் பேரு, பிரச்சண்டன் பேரு. அவங்கள நாம என்ன பண்ணணும்? கும்பிடணும். கையை எடுத்து சேவிச்சுட்டு உள்ள போகணும். எங்க இருக்காங்க? ரங்கத்வாரா வெளிஷு. அப்போ ஸ்ரீரங்கத்துல வாசல்ல இருக்காங்க. இந்த வாசல்ல அப்ப அப்படின்னா ஒரு வாசல் தானா, 2 வாசல் தானா, 4 வாசல் இருக்கு, 3 வாசல் இருக்கு. வடக்கு உத்தர வீதி, கீழே உத்தர வீதி வெள்ள கோபுரம், ரங்கா கோபுரம் தெற்கு, 3 வாசல் இருக்கு. இந்த 3 வாசல்லையும் என்ன பண்ணணும்? நாம கை கூப்போம். இங்க நாம உரிமையோட போறோம். நாம எல்லாம் பக்தர்கள், உரிமையோட உள்ள போறோம். அப்புறம் அங்க இந்த 2 பேர் வெளியில நிற்கிறாங்க. உள்ள ஒருத்தர் பெருமாளை காப்பதற்காக ஒரு சேனானின்னு ஒருத்தர் இருக்கார், படைத்தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் விஸ்வக்சேனன்னு பேர். அவருக்கு அவரை நாம கொண்டாடும் கை கூப்பி. உள்ள இருக்கார் சந்நிதியில் விஸ்வக்சேனர். அப்போ இத நாம என்ன சொல்றோம்னா சம்ஸ்கிருதத்துல சேனான்யம் அந்நியமிமுகாக தம் அசிஸ்ரியாம அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சைன்ய துரிண பிராண சகாயாம். இப்போ ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, நாம கேள்விப்பட்டிருக்கோம் விஸ்வக்சேனன் ஒருத்தர், சேனை முதலியார்னு பேரு. உங்களுக்கு சந்நிதி பின்னால இருக்கு, பாத்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கநாதனுடைய சந்நிதி பின்னால இருக்கு, அது பேர் சேனை முதலியார்னு சொல்றோம். முதலியார்னா ஜாதிலாம் இல்லை, முதல்ல இருக்கிறவர் முதலியார். சேனைன்னா படைத்தலைவன் அர்த்தம். அவருக்கு நாம என்ன சொல்றோம்? சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. படிக்க தெரியும்னா எடுத்துன்னு போலாம். இப்போ அந்த விஸ்வக்சேனருக்கு மனைவி இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. மனைவி இருக்காங்க. இந்த மனைவிக்கு என்ன பேரு? சூத்திரவதின்னு பேரு. என்ன அவர் மனைவியை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்காராம். அது என்னன்னு கேட்டா, ஒரு கையில தோத்திரம்னு கூட சொல்லுவாங்க. அது அதாவது வெள்ளி பூன் போட்டு ஒரு குச்சி அது கையில வச்சிருக்காரு. காவல்காரன் எப்படி கையில ஒரு குச்சி வச்சிருக்கானோ அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதனால சூத்திரவதி மா அவங்கள நாம என்னமா நினைக்கணும்? நம்முடைய அம்மாவா நினைக்கணும். விஸ்வக்சேனருடைய மனைவிய நாம அம்மாவா நினைக்கணும். சூத்திரவதி மா அசிஸ்ரியம் அம்பாம். அப்புறம் நம்ம உள்ள போயிட்டோம். உள்ள போனோம்னு சந்நிதிக்கு உள்ள போயிட்டோம். சந்நிதிக்கு உள்ள போனோம்னா ரங்கநாயகி தாயார் இந்த நம்பெருமாளுக்கு வலது பக்கத்துல இருக்காங்க, இடது பக்கத்துல பூமாதேவி தாயார் இருக்காங்க. இந்த 2 பேரையும் நாம வணங்கணும். அப்படி வரும்பொழுது எப்படி? நமஸ்ரீ நாயக்கியை அப்படின்னு சொல்லணும். யத் ப்ரூ விப்ரம பேததா. இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த தாயார் என்ன பண்றாங்க? தன்னுடைய கண்ணில் இருக்கிற மேல புருவத்தால எம்பெருமானுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. என்ன அறிவுரை கொடுக்குறாங்கன்னா, இந்த பக்தர்கள்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறாங்க. நீங்க தான் அருள் பெற கொடுக்க வேண்டும் என்று கொடுக்குறாங்க. விப்ரமேதசா ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோத்தரம் இதம். இந்த உலகத்துல துன்பப்படாதவங்க இருக்காங்க, ஒரே மகிழ்ச்சியாவே இருக்கிறவங்க இருக்காங்க, சந்தோஷமாவே இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் துன்பப்படுறாங்க. நீங்க சொல்லுவீங்க பல பேர் துன்பப்படுறாங்க அப்படின்னு. சில பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க, சில பேர் துன்பத்துல இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் ஏன் அந்த இன்பமும் துன்பமும் வருதுன்னா, ஸ்ரீ ரங்கநாயகியுடைய அருள் ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இல்லை அப்படிதான். அப்புறம் திருமார்பில, எம்பெருமானுடைய திருமார்பில மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறார். அப்படி இருக்கு. சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்? ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கே ஸ்ரீரங்கேஷமாஸ்ரயே.
எம்பெருமானை சேவிக்கிற போது இந்த கையில இருக்கிற விளக்கை காட்டுவாங்க, கற்பூர ஹாரத்தி காட்டுவாங்க. இந்த விளக்கை காட்டும் பொழுது நாம என்ன சொல்லுவாங்க, ரங்கநாதனுடைய திருவடியை சேவிங்கம்பாங்க, ரங்கநாதனுடைய திருமுக மண்டலத்தை சேவிங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் போக நீங்க என்ன சேவிக்கணும், பக்கத்துல இருக்கிற தாயாரையும் சேவிக்கணும். ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் ஸ்ரீ பூமாதேவியும் சேவிக்கணும். போய் அவருக்கும் கை கூப்பணும். அப்போ சிந்தாமணிம் யோத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகினா. இன்னொரு கேள்வி வருது. படுத்துட்டு இருக்காரு எம்பெருமான் ரங்கநாதன், படுத்துட்டு இருக்கச்சே கால் பக்கம் 2 பேரும் இருக்காங்க. அவங்களையும் சேவிக்கணும், பார்க்கணும், பார்த்து தரிசனம் பண்ணணும், சேவிக்கணும். அங்கேயும் ரங்கநாயகி தாயார், அங்கேயும் பூமாதேவி பிராட்டி இருக்காங்க. இங்க முதல்ல இந்த நம்பெருமாள் பக்கத்துல வலது பக்கமும் ரங்கநாயகி தாயார் இருக்காங்க, இடது பக்கமும் பூமி பிராட்டி. 4 பேரையும் சேவிக்கணும். ஒரே அங்க இருக்காங்க, இங்க இருக்கு. இப்ப என்ன கேள்வி, எனக்கு என்ன கேள்வி திடீர்னு வந்ததுன்னா, இந்த வருஷம் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. யாரு? ஸ்ரீரங்கம் ரங்கநாயகியும் பூமாதேவியும் உட்கார்ந்துருக்காங்க, காலை பிடிச்சு. இவரோ படுத்துருக்காரு. படுத்துட்டு இருக்கிறவருக்கு ஜாலிதான், ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, ஓய்வு எடுத்துக்கிறாரு. உட்கார்ந்தே இருக்காங்களே, எத்தனை நேரம் உட்கார்ந்துருப்பீங்க? இங்க 8 மணிக்கு மேல உட்காந்துருந்தா நீங்க, நான் உட்காந்துருந்தா ஏந்து போடுவீங்க. அதனால உட்காரத்துக்கு முடியாது இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, நைசா இந்த 2 பேரும் அந்த கால்லயே இப்படி குனிஞ்சு அந்த தன்னுடைய வெயிட்ட போடாம இந்த முகத்தை காலில் பதிச்சு திருவடியை சேவிச்சு அந்த அப்படியே தூங்கிடுறாங்க. ஏன்னா இப்போதும் எல்லாரும் நிக்கிறதோ உட்கார்றதோ உட்கார்ந்தே தூங்குவாங்க சில பேர். அது மாதிரி திருப்பி ரங்கநாயகிக்கும் பூமி பிராட்டியும் உட்கார்ந்தே தூங்குறாங்க. எவ்வளவு இது அழகா அந்த 6 பாடல் இன்னைக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க வந்திருக்கிறதுனால சொல்ல முடிஞ்சது. நீங்க வீடியோலயும் திருப்பி கேட்கலாம் ஒவ்வொரு வார்த்தையும். இது சமீபத்துல கிடைச்சது ஒரு இடத்துல, அதெல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்லணும்னு. இப்ப இன்னைக்கு பாசுரம் கல்யாணி ராகம். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். இப்போ எழுந்துருன்னு சொல்றதை நிறுத்தல. 30வது பாட்டு 20வது பாட்டு வரலையும் சொல்லத்தான் சொல்ல போறாங்க. அப்போ எம்பெருமான் படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான இங்க ரங்கநாதனை கூப்பிட்டு எழுந்து சிம்மாசனத்துல உட்காருங்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கச்சே படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்காத, இங்க உட்காந்து ரெஸ்ட் எடு. உட்கார்ந்து எங்ககிட்ட பேசு, நாங்க கேட்கறது குடு, நாங்க என்ன கேட்கிறோம் தெரிஞ்சு குடு அப்படின்னு கேட்கலாம். அது வரையும் கிட்டத்தட்ட 24, 25, 26 வரையும். அப்படி இங்க அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாயறி ஊராய் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த எம் கும்பர்கோமானே உறங்காதெழுந்தீராய் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். நீ சின்ன பையன் முதுகுல சாஞ்சிக்கிறதுக்கு வேணுமா? இங்க உட்கார். நீங்களும் இங்க உட்காந்துக்கலாம், எப்ப வேணா எழுந்து போகலாம், பயப்படாதீங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஏன் எழுந்து போறீங்கன்னு கேட்க மாட்டோம். முன்னாடி உட்காருங்க, அப்பதான் காதுல விழும். ஏன்னா அங்க பேசுறாங்க சில பேர், காதுல விழாது. பஸ் சத்தம் இல்ல காதுல விழாது. முன்னாடி உட்காருங்க, எழுந்து போறதுக்கு தப்பே இல்லை. முன்னாடி உட்காரு. குதிரை வண்டிக்காரன் தான் சொல்லுவான், முன்னாடி வா முன்னாடி வா அப்படிமா. நானும் குதிரை வண்டிக்காரன் தான். அப்பதான் காதுல விழும். ஏன்னா நீங்க ரொம்ப பெரியவர்கள் இருக்காங்க, நீங்க சின்னவங்களா வந்திருக்கீங்க. அதுவும் பெண்கள் வந்திருக்கீங்க. இந்த பெண்களை பத்தி தான் நாங்க இங்க பேசணும். முழுக்க முழுக்க 30 பாசமும் பெண்களை பத்தி தான். பெண்கள் தான் நல்லவர்கள். நாங்களே சேம் சைட் கோல் போட்டு, நாங்க ஆண்கள் நல்லவன் இல்லை, அவங்கதான் நல்லவன் அப்படின்னு. அதனால
இந்த பாசுரம் வந்து கல்யாணி ராகம். கல்யாணினாலே பெண்ணுக்கு பேர். கல்யாணம் ஆனவங்க மட்டும் இல்ல, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேரு கல்யாணின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணம்னா திருமணம் அப்படி அர்த்தம் இல்லை. கல்யாணம்னா நன்மையுடைய வசனம் கல்யாணி. இது ஒரு அழகு என்னன்னு கேட்டா, சீதை வந்து அசோகவனத்துல இருக்கா, 9 மாசம் ஆயிடுத்து, ராவணன் சிறை வைத்திருக்கிறான். அப்போ ராமன் சௌக்கியமா இருக்காரா நலமா இருக்காரான்னு தெரியல. அந்த காலத்துல வாட்ஸ்அப்லாம் கிடையாது, போன்லாம் கிடையாது, அதனால தெரியல. அனுமான் வந்தான், கேட்ட. அனுமான் வந்து முதல்ல ராட்சசன் நினைச்சுட்டான், பயந்து போயிட்டான், ராவணன் நினைச்சுட்டான், குரங்கு உருவத்துல வந்துட்டான்னு நினைச்சிட்டான். அப்போ பேச ஆரம்பிச்சா. அவன் சொன்னா ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருந்தான். அதனால தெரிஞ்சு போச்சு ராமன்கிட்ட வந்திருக்காங்க. மற்ற ராட்சசிகள்லாம் அங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரோ ஒரு குரங்கு வந்திருக்கு, நமக்கு எதிரி மாதிரி தெரியுது, துரத்தணும் விரட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்ப சீதையோட பேசுது. அப்ப சீதையோட அந்த குரங்கு பேசுதுன்னு ஏதோ நண்பனாக தான் இருக்கணும், இல்லாட்டா தெரியாதவங்கள்ட்ட பேச மாட்டாங்க பெண்கள் அப்படிங்கிறதுனால. அதுவும் சீத்தை பேச மாட்டான், பிராட்டி, அவ பெரிய பிராட்டி, அதனால பேச மாட்டான்னு நினைச்சு யார் அதுன்னு எல்லாம் கேட்குது. அது எனக்கு தெரியாதுங்கிறாங்க, எனக்கு தெரியாது, யாரும் தெரியாது. பின்ன பேசிக்கிட்டு இருந்தே எத்தனை நேரம் அப்படின்னா, 2.5 மணி நேரமா பேசிக்கிறீ அப்படின்னா. என்னுடைய கணவர் பேரை சொன்னான். என்ன சொன்னான்னு கேட்டா, கல்யாணி. போய் புத்தகத்தை ஒரு புக் இருக்கு, சிறுவர் மலர்னு இருக்கா, சிறுவர் மலர். உனக்குதான் அதிசயமா இருக்கா, உனக்குதான். உட்கார், கடைசி வேலையை உட்கார். நேற்று வந்தியா? அல்ல, இன்னைக்குதான் வரேன். நேற்று ஒரு குழந்தை வந்தது, அதுக்கு உனக்கு கிடைச்சிட்டு பாரு. சரி, அதான் வந்து சீதையை ஹனுமான் சொன்னா கல்யாணி. கல்யாணின்னு சொன்ன உடனே சீதைக்கு என்ன புரிஞ்சுது? ராமன் சௌக்கியமா இருக்கான், நலமாக இருக்கணும். கல்யாணம் ஆகி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படி கூப்பிடுவாங்க. மற்ற குழந்தையும் இப்ப இதையும் கல்யாணின்னு கூப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா சீத்தை கல்யாணம் ஆனவளாச்சே, அதனால அந்த கல்யாணின்னு கூப்பிட்டா புரிஞ்சுட்டா. அவன் என்ன திருப்பி கேட்டா, லக்ஷ்மணன் நலமா இருக்கானு, மச்சான் நலமா இருக்கானு கேட்டான். ஏன் அப்படி கேட்டான்னு சொன்னா, அவன்கிட்ட தான் ஒரு தப்பு பண்ணிட்டு அசோகவனத்துல சிறை இருக்கான், தப்பான வார்த்தை பேசிட்டான். இதெல்லாம் வந்து ராமாயணத்துல இருக்கா? நாமெல்லாம் அந்த மாதிரி செய்யலாமான்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் பின்பற்றணும் என்று நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், இதெல்லாம் எது பின்பற்றக்கூடாதுன்னு தெரியும். அதுக்குதான் ராமாயணம். நம்மளாம் படிச்சிருக்கோம்னு பேருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் மூளை இருக்கு. அதனால ஒன்று நல்லது ஒன்று கெட்டதுன்னு தெரிஞ்சுன்னு தான். இப்போ முதல் பாசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாராயணனே நமக்கே, நாராயணனே நமக்கே. அதனால இந்த திருப்பாவை இயற்றின அருளின ஸ்ரீ கோதாதேவிக்காக ஆண்டாளுக்கு என்ன பேரு? ஏகார நாச்சியார்னு பேரு. ஏன்னு அடிக்கடி சொல்ற. இந்த பாசனத்துல, இன்னி பாசனத்துல சொல்றாரு, அம்பரமே ஏ, தண்ணீரே ஏ, சோரே ஏ, அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுதினார். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே ஏ, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரமுடன் துவங்கி வளர்ந்த உம்பர் கோமானே ஏ, உறங்காது எழுந்தினார். செம்பர் கோயிலடி செல்வா பலதேவா உண்மையும் நீயும் உறங்கேலோ இருப்பார். ஏ நிறைய வரும். ஏன்னா அவர் தான் முதல் ஏன்னா முதல்ல ஏபிசிடியில முதல் எழுத்து ஏ, அதனால ஏ. இப்போ எப்படிப்பட்ட ஆளு? யாருடைய ஆளு? கண்ணனுடைய அப்பா எப்படிப்பட்ட ஆளு? வளர்த்த அப்பா எப்படிப்பட்ட ஆளு? எல்லாரும் ஊர்ல அங்க இருந்து இலவசம் கொடுக்குறாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப என்ன இலவசம் கொடுக்குறாங்க? துணி கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு வேஷ்டி கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. நல்ல வேஷ்டியா கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அதனால வேஷ்டி வந்து புடவை வரும், துணி கொடுக்குறாங்க. அவங்கவுங்கள இந்த குழந்தைக்கு ஃப்ராக், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அம்பரமே. வந்தவங்க
ஓ நீ வச்சிருக்கிற வேஷ்டி நல்லா இருக்கு, என் வேஷ்டி நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. மாத்திக்கலாமா மாத்திக்கலாம். அந்த பையனுக்கு நல்ல வேஷ்டி கொடுத்தீங்க, எனக்கு நல்ல வேஷ்டி கொடுக்கல, வேற வேஷ்டி கொடுங்க அப்படின்னு. அம்பரமே. இதுல என்ன அழகுன்னு கேட்டா, ஒரு பதத்துக்கு சொல்லுக்கு 2 பொருள் உண்டு. நிறைய பாசனம் இந்த பாசனம் 30 திருப்பா பாசனம். அதனால பின்னால வர அம்பரம், முதல்ல அம்பரம் துணி, 2வது அம்பரம் ஆகாசம். எம்பெருமானுக்கு ஆகாசம்னு பேர். ஆகாயத்துல இருக்காருன்னு சொல்றோம்ல, அதனால ஆகாசம் பேர், அவருக்கு பேரே ஆகாசம். அப்படி அம்பரமே தண்ணீரே. இங்க தாகம் இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கோடை காலத்துல எல்லா கோயிலுக்கு போறவங்களுக்கெல்லாம் வழியில தண்ணீர் பந்தல்னு வச்சிருப்பாங்க. மோர் கொடுப்பாங்க, இந்த தண்ணீர் கொடுப்பாங்க, ஜில்லுன்னு கொடுப்பாங்க, ஐஸ் வாட்டர் கொடுப்பாங்க. அது மாதிரி இவன் இந்த நந்தகோபன் என்ன பண்றான், கண்ணனுடைய அப்பா தந்தை எல்லாருக்கும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கும். நல்ல தண்ணீர். இந்த மாதிரி பாட்டில்டு வாட்டர் இல்லை. நீங்க சொல்றீங்க டிஸ்டில்டு வாட்டர்னு சொன்னா நல்லது. மினரல் வாட்டர் இல்லை, நல்ல தண்ணீர் கொடுக்குறோம். தண்ணீரே கேட்கறவங்களுக்குலாம் கொடுக்குறோம். நம்ம வீட்டுக்கு வேணா இவர் கேட்கிற இந்த பையன் ஒரு டம்ளர் போதும்னா சரி, ஒரு குடம் கொடுங்கன்னு அவர் கேட்டாருன்னு வச்சுங்க, கொடுக்கணும் இல்லையா? இல்ல தீர்ந்து போச்சு, இந்த பையனுக்கு கொடுத்தேன் ஒரு டம்ளர் தீர்ந்து போச்சு சொல்லக்கூடாது. அதனால தண்ணீர் கேட்டா கொடுக்கும். தண்ணீரே. அப்புறம் சாப்பாடு, சோறு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. இங்க அன்னைக்கு பலகாரம் தான் சாப்பிடணும், அதனால பலகாரம் நிறைய கொடுப்பாங்களா தெரியல, பார்க்கணும். எல்லா தெருவிலையும் கொடுப்பாங்க. எல்லா தெருவிலையும் எல்லாருக்கும் நிறைய பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க. வாங்கி நமக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கொடுப்பாங்க. அப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சி. ஒரு மனிதனுக்கு, நம்மளை போல மனிதர்களுக்கு என்ன வேணும்? உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும், சாப்பாடு வேணும். அதனால அம்பரமே தண்ணீரே. ஹிந்தியில சொல்லுவாங்க கப்படா மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. துணி வேணும், அப்புறம் இருக்கிறதுக்கு வீடு வேணும். அப்படி கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது காசு வாங்கிட்டு கொடுக்கல, அறம் செய்யும். எல்லாமே இலவசம், தானமா கொடுக்குறான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். யார் அவன்? எம்பெருமான் சீனிவாச பெருமாள் தான். யார் அந்த எம்பெருமான்? நந்த கோபாலா எழுந்திராய். நந்தகோபன்கிறது எம்பெருமானுடைய தந்தை. அந்த தந்தை நினைக்கிறார், இந்த மாதிரி கொடுக்குறார், அறம் செய்யும். நந்தகோபாலா எழுந்திரு. அப்போ இந்த மனைவி எப்படி இருக்கா? நந்தகோபனுடைய மனைவி யசோதா, அவ எப்படி இருக்கான்னு கேட்டா, அந்த ஊர்ல எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய நந்தகோபன். அப்ப ஏதாவது துன்பம் வந்தா அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அது ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி யசோதா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொழுந்தா இருக்கா. கொழுந்துன்னா உங்களுக்கு தெரியும், துளிர்னு அர்த்தம். அந்த துளிர் மரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, செடியில கொடியில. தண்ணீர் ஊற்றாவிட்டா என்ன ஆகும்? வாடிடும். அந்த மரம் வாடும். வாடத்தை எது முதல்ல வாடும்? கீழே இருக்கிற இலை வாடாது, மேல இருக்கிற துளிர் வாடும். அப்போ கொம்பனார்க்கெல்லாம்னா அந்த மாடுகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் தலைவியாக இருந்து அவர்களுக்கு துன்பம் வந்தால் தான் வாடக்கூடிய யசோதன். நல்ல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. குலவிளக்கு ஏற்கனவே பார்த்தோம், மணி விளக்குன்னு கண்ணனை பார்த்தோம். இப்போ குலவிளக்கு, ஊருக்கெல்லாம் உதவி செய்யறவ அந்த பெண். அதனால யசோதைன்னு பேரு. எம்பெருமான் கண்ணனுக்கு அம்மா பேர். குலவிளக்கு எம்பெருமாட்டின்னு பேர். எம்பெருமானுக்கு மனைவி பேர் எம்பெருமான். ஆனா இறைவனுக்கு மனைவி பேர் இறைவி. அப்படி எம்பெருமாட்டி. என்ன பேரு? யசோதாய் அறிவுராய். எழுப்புறாங்க. குழந்தைகள் தான் தூங்குறாங்கன்னு பேரு, அப்பா அம்மாவும் தூங்குறீங்களேன்னு அப்பா அம்மாவை எழுப்புறாங்க. யசோதாய் அறிவுராய். அறிவுராய்ன்னு என்ன அர்த்தம்னா எழுப்பல,
ஏற்கனவே இந்த எம்பெருமான் ரங்கநாதன் மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் படுத்துட்டு இருக்காங்க அம்மா. ஏன்னு கேட்டா, யாராவது குழந்தைகளுக்கு தீங்கு செய்ய நினைத்தால் அதை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு உத்வேகம், அதாவது ஒரு ஆசை பற்று என்னன்னா அம்மாவுக்கு. அடுத்த ரூம்ல தான் இருக்கான் பலராமன், அடுத்த அறையில தான் இருக்கான் கிருஷ்ணன். இருந்தாலும் அவன் அங்க யாராவது தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு இவ வந்து காப்பாத்து. அதனால அறிவுராய் தெரிஞ்சுக்கோ, அறிவுராய் எம்பெருமாட்டி யசோதா அறிவு. இப்போ எம்பெருமான எழுப்புறாங்க. அடுத்து ஒரு பலராமன் ஒரு அடுத்த அறையில ஒருத்தர் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. இந்த அண்ணனை விட்டு தம்பியை எழுப்புறான். எப்படி அண்ணனை விட்டு தம்பியை எழுப்புறது அப்படின்னு கேட்டா, தம்பி சின்ன வயசு இல்லையா, அண்ணனை விட தம்பிக்கு சின்ன வயசு. அதனால அந்த சின்ன வயசுக்காரன் சுறுசுறுப்பா இருக்கணும்ல. அண்ணனை விட இப்போ 70 வயசு ஒருத்தர் இருக்காரு, 50 வயசு ஒருத்தர் இருக்காரு, யார் சுறுசுறுப்பா இருக்கணும்? 50 வயசுக்காரன் சுறுசுறுப்பு. அப்படி எழுப்புறாங்க. எப்படி? அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், தூங்காதீங்க, எழுந்துருங்க அப்படின்னு கண்ணனை எழுப்புறாங்க. இந்த கண்ணன் யாரு? உலகம் பூரா திருவிக்கிரமாவதாரம் எடுத்து 14 லோகங்களையும் 2 அடிகளாக அளந்தவன். அதனால அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பார்த்தோம். இங்க திருப்பி 2வது அடி. அதுக்கப்புறம் ஒரு பாடல் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி பார்க்க போறோம். அழகா கோதாதேவி ஆண்டாள் என்ன சொன்னா, திரிவிக்கிரமன் வந்து மகாபலி சக்கரவர்த்திங்கிற அரக்கன்ட்ட எவ்வளவு கேட்டான்? 3 அடி கேட்டான். அதனால 3 அடி போட்டா யாரு? ஆண்டாள். ஓங்கி விளையாடுந்த உத்தமன் பாதி 3வது பாசனம். இது 17வது பாசனம். அம்பரமூடறுத்து ஓங்கி விளையாடும். அன்றி உலகம் அளந்தா அடி போற்றிங்கிறது மாரிமலை மன்றிக்கு அடுத்த பாசனம். இப்படி 3 இடம். அதுக்கப்புறம் உம்பர் கோமானை உறங்காது எழுந்தது, தூங்காத. அப்புறம் உறங்காது எழுந்திரா செம்பர் கழலடி செல்வா பலதேவா. அப்புறம் அண்ணனை எழுப்புறாங்க. இந்த அண்ணனை எழுப்பும் போது என்ன சொல்றாங்க? ஓன் தம்பி எழுப்பிட்டான், நீ உனக்கு என்ன? ஓன் தம்பி நீ சின்னவன், அவனே முடிச்சுக்கிட்டான், நீ முடிச்சுக்கிறதானே. சரி, இப்போ செம்பர் கழலடின்னு இந்த காலத்துல என்ன பண்றாங்க பெண்கள்லாம், இந்த காலில் ஒரு சலங்கை எப்போதும் கொலுசு போட்டிருப்பாங்க. அந்த கொலுசு வந்து வெள்ளியில தான் போட்டிருப்பாங்க சாதாரணமா. இப்ப என்ன பண்றாங்க, இந்த வெள்ளியில வந்து தங்க முலாம் பூசி தங்கத்துல சலங்கை போட்டுருக்காங்க. இதுதான் நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை பணம் இருந்ததுன்னா தங்கத்தாலேயே சலங்கை போட்டுக்கிறாங்க. கொலுசு காலில் போட்டிருந்தா அது கீழே விழுந்துருமா விழாதாலாம் தெரியாது நமக்கு. வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விலைன்னு சொல்லலாம். தங்கம்னா அதிகமான விலை, அது காலில் போடுறது கூடாது. தங்கத்தை காலில் போடக்கூடாது. தங்க முலாம் வேணா பூசிக்கலாம். இடுப்புல ஒட்டியானம் இருக்கு, அது வெள்ளியால் ஆனது, வெள்ளியால தான் பண்ணுவாங்க. தங்கத்தை எங்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக தங்கத்துல ஒட்டியானம் பெல்ட் போட முடியாது. அதனால அதுல வந்து தங்க முலாம் பூசிருப்பாங்க, பாக்குறதுக்கு தங்க மாதிரி இருக்கு. அப்படி இங்க வந்து செம்பொற் கழலடி செல்வா, நல்ல பொன் 24 கேரட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரட் இந்த பொன். அந்த பொண்ணுல ஒரு சலங்கை போட்டு ஒரு காலில் சொல்லுவாங்க, தண்டைன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு சலங்கைன்னு சொல்லுவாங்க, கொலுசுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து தண்டைன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இந்த மாதிரி குழந்தையா இருக்கச்சே கூட போடுவாங்க. படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கும் போடுவாங்க தண்டைன்னு. அது வெள்ளியில இருக்கும். அதுல உள்ள சத்தம் போடும், இப்படி ஆட்டினீங்கன்னா சத்தம் போடும். நடந்து போச்சே கிங்கிணின்னு சத்தம் போடும். அப்போ எம்பெருமான் கண்ணன் நம்ம வீட்லயே வெண்ணெய் திருடினாலும் சரி, இன்னொரு வீட்டுல வெண்ணெய் திருடினாலும் சரி, நடந்து போச்சு அந்த சத்தம் கேட்கும். கண்டுபிடிச்சிருவாங்க எங்க கண்ணன் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி செம்பற்கழலடி செல்வா பலதேவா, அண்ணனுடையான் படைக்கு அஞ்சான்னு பழமொழி. தோல் வலி இருந்ததுன்னா உடன் பிறந்தாரோடு தோல் வலி போகும். வலினா வலி இல்லை, வலிமை. நம்முடைய கையில பலம் இருக்குன்னா, எனக்கு அண்ணன் இருந்தான்னா தம்பி இருந்தான்னா ரொம்ப தைரியமா இருக்கலாம். வாங்கடா சண்டைக்கு, ஏன்னா என் தம்பியும் அண்ணனும் எனக்கு உதவிக்கு வருவாங்கங்கிற எண்ணம்.
உடன் பிறந்தாரோடு தோல் வலிப்போம் என்று பழம் தமிழ். அப்படி இங்கே இவன் கண்ணன் வந்து பெருமாள் ஆச்சேன், அதனால இவன் செல்வான். செம்பற்கழலடி செல்வா பலதேவா பலம். பீமன் மாதிரி, பீமனுடைய பையன் கடோத்கஜன் மாதிரி பலராமனுக்கு ஆயுதமே தேவையில்லை, கையில ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருக்கான், அது பேரு ஏர்னு பேரு. இங்கிலீஷ்ல வந்து பிளவுன்னு சொல்றோம், PLOUD, கலப்பைன்னு தமிழ்ல. அதை தோல்ல இருக்க, அது உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, கையே போதும், கையாலே அடிச்சுக்கணும். 2 அசுரன் இருந்தான், பிராஸ்தன் பிரதமன் இருந்தான். இவன் ஷேர் பண்ணிக்கிட்டான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கண்ணனே வந்து கெட்டவர்களை கொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, நானும் 2 அடி போடுறேன். அப்படி செல்வா பலதேவா உம்பியும் நீயும், உம்பியும் நீயும், உன்னுடைய தம்பியான உம்பின தம்பிங்க, தம்பியும் நீயும் உறங்கையில் வரும். இப்படி 4 பேரை எழுப்பிட்டாங்க இங்க. அப்பா அம்மா 2 பையங்க, 2 பேரும் எழுப்புறாங்க. இது ஏன்னு கேட்டா, நாம வந்து மாணவர்களாக இருந்து கொண்டு ஆசிரியர் வீட்டுக்கு போய் குருகுலம்ங்கிறத படிக்கும் பொழுது ஆசிரியர் என்ன பண்றாரு, எவ்வளவு துணி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ இங்கே ஸ்ரீரங்கத்துல வேத பாடசாலைகள் இருக்கு நிறைய. இந்த வேத பாடசாலைகள்ல பையங்களுக்கெல்லாம் வேஷ்டி வேணும்னா கொடுத்தே இருப்பாங்க. கீழி போச்சு வேஷ்டி, பழசா போச்சு, வேணும்னா கேட்டா இலவசம் தான், காசு கேட்கணும். அப்படியே எப்போதும் கொடுப்பாங்க. நல்ல அம்பரமே தண்ணீரே, எப்போதும் வீட்டில் நல்ல தண்ணீர் கிடைக்கும். பாடசாலையில் பள்ளிக்கூடங்களில் நல்ல தண்ணீர் கிடைக்கும். நல்ல தண்ணீர் கிடைக்கலன்னா என்ன ஆகும், பசங்களுக்கு உடம்பு வந்துடும், உடம்பு வந்தால் பள்ளிக்கூடம் வரமாட்டாங்க, அதனாலே பயம். அதனால நல்ல தண்ணீரா நிறைய பேர் கேட்குறாங்க, உணவு விடுதிக்கு போன ஒரு பாடு உங்கள்கிட்ட தண்ணி பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும். இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாதாரண தண்ணிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி அம்பரமே தண்ணீர். ஆசிரியருடைய மனைவி மாணவர்களுக்கு சோறு போட்டு வர இலவசம்தான், ஏழை மாணவர்கள் தான். அதனால ஆசிரியருடைய வீட்டில் வந்து ஆசிரியர் மனைவி சமைச்சு சாப்பாடு போடுவோம். சோறு அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபால யாரு, நம்முடைய ஆசிரியர் குரு. எழுந்திராய். அப்புறம் இதெல்லாம் எழுப்புறது இல்லை, ஆசிரியரை போய் நம்ம எழுப்புறது இல்லை, அதனால எழுந்துறாங்கிறத விட்டுடணும். அந்த ஆசிரியருடைய மனைவி இருக்காங்க, கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த ஆசிரியருடைய மனைவி என்ன பண்றா, உடனே மருந்து கொடுத்து சரி பண்ணிடும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. அப்புறம் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். அப்புறம் அம்பரமூடத்து ஓங்கி வளர்ந்த உம்பர் கோமானே. பையங்களெல்லாம் எழுப்புறாங்க ஆசிரியரும் ஆசிரியருடைய மனைவி. எழுந்துருங்க, படிக்கணும். காலையில 3:30க்கு எழுந்துக்கணும், காலையில 3:30க்கு எழுந்துக்கணும். இப்போ நீங்க எழுந்திருக்க போறீங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எழுந்திருக்க போறீங்க, அப்பதான் 4:30க்கெல்லாம் உள்ள போக சேவிக்கும். 5:30க்கெல்லாம் எம்பெருமான் வந்து வைகுண்ட வாசல் பரமவாத வாசல் வழியா வெளியில வருவார். அப்ப எல்லாரும் போகணும்னா எப்படி, எப்ப எழுந்திருக்கிறது, 3:30க்கு எழுந்திருக்கணும். 3:30க்கு எழுந்திருக்கணும். பிராம முகூர்த்தம்னு வேறு, 4:30க்கு உஷத்காலம்னு வேறு, 5:30 மணிக்கு சூரியோதய காலம்னு வேறு, 6 மணிக்கு அவர் வெளியில வந்துடுவார். வெளியில வந்தார் பாடு பார்த்துக்கலாம்னா நம்ம தூங்கிட்டே இருக்கலாம், பிள்ளை தூங்கக்கூடாது. செம்பற்கழலடி செல்வா பலதேவா. என்ன பண்ணும் இந்த பையன், இன்னொரு பையனையும் கூட்டு சேர்த்துக்கணும். நீயும் வாப்பா, 2 பேரும் துணையா போவோம். ஒன்னை எழுப்புறது அவன், அவனை எழுப்புறது நீ, இந்த 2 பேரும் சேர்ந்து போவோம் கோயிலுக்கு. அப்படிதான் போவோம். அப்படி நீ தனியா நம்ம மட்டும் போய் சேவிக்க கூடாது. அதனால எல்லாரையும் அழைத்து கொடு. பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேடும். இருக்கிற மாணவர்களை எல்லாம் ஆசிரியரே சொல்லி வச்சிருப்பாரு, ஒரே ஒரு மாணவரை தலைவரா போட்டு எல்லாரையும் எழுப்புப்பா அப்படிம்பாங்க. அதனால அந்த எழுப்பி அழிச்சு. இப்படி அழகான பாசுரம் இங்க. இந்த பாசுரத்துல இந்த ஒரு ரகசியம், சின்ன குழந்தைங்கன்னா வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. இந்த முதல் எழுத்து மட்டும் ஆசிரியத்தை கத்துக்கணும். முதல் எழுத்து மட்டும் ஆசிரியத்தை கத்துக்கணும். அது வந்து பிரணவம்னு பேரு. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த கோவில் உள்ள வரீங்க, முதல்ல இந்த கோவில் பார்ப்போம். இந்த கோவிலுக்கு உள்ள வரீங்க. உள்ள வரும்பொழுது இந்த சுவாமியை கேட்கணும்,
எத்திராஜரை கேட்கணும், அந்த சன்னியாசியை கேட்கணும் நாம எப்படி உள்ள வரும். ஒருவேளை 3 விதமான பெயர் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த ரகசியம் என்னன்னா நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி உள்ள வரும். இல்ல இப்ப இந்த பெருமாள் சீனிவாச பெருமாளா இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரு, திருப்பதியில போய் சொல்லக்கூடிய பேரு நமோ வெங்கடேஷாய. இங்க எழுதியிருந்தாங்க எல்லாத்தையும் பெருசு நிறைய எழுதியிருந்தாங்க. நமோ வெங்கடேஷாய அப்ப சொல்லிட்டு வரும். என்னடா இவர் சொன்னாரு, இது என்ன வெங்கடேசன் சொல்லிட்டே இருக்கீங்க அடிக்கடி, சீனிவாசன் தான் இவர் பேரு. என்ன நம ஸ்ரீனிவாசாய, வணக்கம் அர்த்தம். வணக்கம் நமஹா சீனிவாசாயன்னு சொல்லி உள்ள வரணும். அங்க வரவே சொல்லணும், அந்த கதவுகிட்டே சொல்லணும், அப்புறம் இந்த கதவுகிட்ட சொல்லணும், அப்புறம் உள்ள போய் சொல்லணும். அப்படிதான் இந்த ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் இந்த பாசுரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க, நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரகசியம். ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் அப்படியே. இங்க வந்தீங்கன்னா நம ஸ்ரீனிவாசாய, நமோ வெங்கடேசாய. அப்புறம் இன்னொரு ஊருக்கு போனீங்கன்னா கும்பகோணம் திருக்குடந்தை போனீங்கன்னா அங்க வேற நம ஸ்ரீதராய், இப்படிலாம் சொல்லணும். இப்ப இங்க வந்து நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டே உள்ளவோம். நீங்க காலையில கவனிக்கணும். கோபுர வாசல் 3 இருக்கு. தாயார் சந்நிதி வழியா வந்தாலும் சரி, இங்க ரங்கா கோபுரம் வழியா உள்ள போனாலும் சரி, அந்த வெள்ள கோபுர வாசல் வழியா வந்தாலும் சரி, இந்த பட்டாச்சாரியெல்லாம் என்ன சொல்லணும், நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு உள்ள. அப்படி உள்ள போன பாடு துவாரபாலகிட்ட படி இருக்கு. இந்த படி கிட்ட சொல்லணும் நமோ பகவதே வாசுதேவாய. கதவை திறக்கிறாங்க, கூட்டு சாவி உங்ககிட்ட இருக்கு. திறக்கும் போது நமோ பகவதே வாசுதேவாய. என்ன சின்ன 3 வார்த்தை தானே, கஷ்டமா சொல்றது? கஷ்டமா? எல்லாரும் சொல்லணும். நீங்க போச்சே சொல்லணும். வைகுண்ட ஏகாதசிக்கோ இல்ல தினமே நீலேருந்து ஆரம்பிச்சு போனீங்கன்னா நமோ பகவதே வாசுதேவாயன்னு உள்ள சொல்லணும். இந்த மந்திரத்துடைய மந்திரமாக உட்பொருள் இந்த பாசுரத்தில் வரமே தண்ணீரே. நீங்க உள்ள போறீங்க, கியூல நிக்கிறீங்க, தண்ணி தாகம் எடுக்குது. அதனால என்ன பண்றீங்க, கையில ஏற்கனவே தண்ணீர் எடுத்துட்டு போயிடுங்க, பாட்டில் எடுத்துட்டு போறீங்க. சரி, சில இடங்கள்லாம் எடுத்துட்டு போக கூடாது. விமானம் ஏறினீங்கன்னா உங்க கையில தண்ணீர் அங்க உள்ள கொடுப்பாங்க. எடுத்துட்டு போறீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க பாட்டில். உள்ள போன உடனே உங்க கையில தண்ணீர் இருக்கு. அதனால இங்கெல்லாம் நீங்க தான் எடுத்துட்டு போறோம். தாகம் எடுத்தா தண்ணீர். இப்ப தண்ணீர் குடிச்சாருன்னா அப்புறம் வேற ஒரு காரியம் பண்ணணும். அதுவும் இங்க முடியாது. அதனால உள்ள போச்சே ஜாக்கிரதையா போகும். எம்பெருமான் திருப்பெயரை சொல்லிக்கொண்டே போகும். நமோ பகவதே வாசுதேவாய அப்படி சொல்லிட்டே. மேல்கோட்டையில வேற ஒண்ணு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு ஊர்ல நாங்க சொல்றோம். இந்த ஸ்ரீரங்க ரகசியம் இதான். ஸ்ரீரங்க ரகசியம் சிதம்பர ரகசியம் மாதிரி இது ஸ்ரீரங்க ரகசியம். இந்த பாட்டுல இது. அப்புறம் ஏற்கனவே என்ன சொன்னோம், நேத்தி நாயகநாயகன் நந்தகோபனுடையில ஸ்ரீயை நமஹா ஸ்ரீதராய நமஹான்னு சொன்னோம். 2 வார்த்தை சொன்னோம். இப்போ நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவன் என்ன அர்த்தம், வசுதேவனுடைய பையன் ஒரு அர்த்தம். இன்னொரு என்ன அர்த்தம், செல்வத்துக்கெல்லாம் தலைவன் அர்த்தம். வசுனா செல்வம். அண்ணனுக்கு பலராமனுக்கு என்ன பேரு, அவனும் வாசுதேவன் தான். வசுதேவனுடைய புத்திரன் தான் அவனும். எப்படி, ரோஹிணிங்கிற மனைவிட்ட இருந்து பிறந்தவன் பலராமன். அப்படி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இது அழகான இந்த பாசுரம். நாளைக்கு சாவேரி ராகத்துல குந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் என்ற பாசுரம் 18வது பாசுரம். இந்த 18வது பாசுரம் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் கேட்க வாருங்க. சின்ன குழந்தைகள்லாம் நாளைக்கு வாங்க. என்ன சின்ன குழந்தைகளா, நீங்கள்லாம் நாளைக்கு முக்கியமா வரணும். நாளைக்கு வந்து திருப்பாவை ஜீயன்னு ராமானுஜருக்கு பெயர் வந்தது நாளை பாசுரத்தால. அந்த 18வது பாசுரம் வந்து 18ங்கிறது எல்லாம் என்ன விசேஷம் சிறப்புங்கிறத நாளைக்கு சொல்லுவோம். அந்த உந்து மதகளித்தன் அது இந்த 18வது பாசுரத்தை வந்து அனுபவத்துல பார்த்தார் ராமானுஜாச்சாரியார். அது எப்படி அனுபவத்துல பார்த்தார்
அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுப்போம், அனுபவிப்போம். கவிதா ஆர்த்திக சிம்மாய கவிஞான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ரொம்ப சந்தோஷம்.